ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் நாளைக்கு எழுத போகிறீங்கல்ல. நான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க இதை கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம புதுசாக போடுறோன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துடாதீங்க, ஷேர் பண்ணாமல் இருந்துடாதீங்க. இதுக்கு எல்லா கொஷின் படிச்சிங்கனாலே 90க்கு 85+ எடுக்கலாம், 85+ எடுக்கலாம். நான் இப்போ எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன படிக்கணும்னு சொல்ல போகிறேன். ஒரு 75+ எடுத்தால் போதும் ஒரு 100க்கு அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதுக்கு எல்லா கொஷினும் படிச்சிங்கனால 80+ அண்ட் 85 கிட்ட எடுத்துடலாம். சரிங்களா? சரி, பாஸ் பண்ணுறதுக்கு ஒன்றே ஒன்று தான். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 மேட்ரிக்ஸு, சாப்டர் 10 சரியா ஆப்ரேஷன் ரிசர்ச்சு அண்ட் சாப்டர் 9. இதை நீ ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே பாஸு. ஏன்னா இது ஈஸியான சாப்டர்ஸ் இதெல்லாம். சரிங்களா? அந்த கோரிலேஷன், ஸ்பியர்மேனோட ரேங்க் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிகர்ஷன். ஸோ இதெல்லாமே ஈஸி, இது படித்தா பாஸு. சரி, இதில் என்னென்ன சம்ஸ் போடணுங்கிறத சொல்கிறேன். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க, போட்டு பாருங்கள். அதே மாதிரி எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 1.5 இந்த 2 சம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்காக அண்டர்லைன் பண்ணது, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்காக. மீதியெல்லாம் எல்லோரும் போடுங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்பாங்க. இந்த 6 கணக்கு பார்த்துட்டு போங்க. மேத்தமேட்டிக்கலில் 5 கணக்கு பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக வரும். சாப்டர் 3ல் 3 சம் கொடுத்துருக்குறேன். சாப்டர் 3ங்கிறது ஒரு 3 சம்மு, எக்ஸாம்பிள் ஒரு சம், எக்ஸசைஸ் 3.4ல் ஒரு சம்மு கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு தான். அதனால் இது கண்டிப்பாக போடுங்க. போட முடியாதவங்க அட்லீஸ்ட் இது 2 போடுங்க. ஓகேவா? பேராபோலாவில் கண்டிப்பாக சம் வரும், கண்டிப்பாக சம் வரும். அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் பேராபோலாவில் கண்டிப்பாக சம் வரும், போட்டுப்பார். ஃபார்முலா படி. சாப்டர் 4ல் இந்த சம் மட்டும் பாரு. வீக்காக இருக்கிறவங்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னு விட்டுருங்க. சாப்டர் 5 டிஃப்ரென்சியேஷனில் 5.7ல் ஒரு 3 சம்மு, 5.9ல் 2 சம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்க. அடுத்தது அண்டர்லைன் பண்ணி கம்பேர். ஆயிலர்ஸ் தியரம்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வரும். இல்லைனா இந்த 6.5லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக, அந்த EQ/EQ2/EQ1 அது கண்டிப்பாக வரும். ஏதோ ஒன்று கேட்க போகிறான். 8th சாப்டர் ஸ்டாட்டில் கண்டிப்பாக இதெல்லாம் ஈஸியான சம். இதெல்லாம் எக்ஸாம்பிளாக பார்த்து எக்ஸசைஸ்லேருந்து 2 சம் பார்த்தா போதும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டரு, பார்த்துரு. பேஸ் தியரம் பார்த்துரு. நல்லா படிக்கிற குழந்தைங்க பேஸ் தியரமில் ஃபேக்ட்ரி சம்னு ஒரு சம் இருக்கும், அதையாவது பாரு. படிக்க முடியாதவங்க ஸ்டார்ட் பார்த்துரு. 8th சாப்டர். 9th சாப்டர் ரேங்க் கோரிலேஷன், ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேங்க் கோரிலேஷன். இது சம்மந்தப்பட்ட இந்த 6 சம்மே நீங்கள் பார்த்தாங்கன்னா ஃபார்முலா படிச்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. 10th சாப்டரில் LPP லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ இது வந்து இதில் அந்த 4வது கணக்கில் கிராஃப் போட தெரியும், அதுவும் கேட்பாங்க. 10.2ல் அந்த நெட்வொர்க் மாடல் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இது போடுங்க. ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு இந்த 10th சாப்டர் 5 மார்க்கு, ஒரு 5 மார்க் எழுதலாம். 9th சாப்டர் 5 மார்க்கு படிங்க. அதுக்கப்புறம் 8th சாப்டரில் ஸ்டார்ட் மட்டும் பாருங்கள். இதில் ஆயிலர்ஸ் தியரம் மட்டும் பாருங்கள் சாப்டர் 6ல். அதுக்கப்புறம் பேரபோலா சம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த சம்மு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்கலில் கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேயும் ஒரு சம் வந்துடும். அதுக்கப்புறம் இன்வர்ஷன் மெத்தட் ரொம்ப பார்க்க முடியலன்னா ஒரு 4 நான் சொன்னதிலே ஒரு 4 எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோ. ஆனால் ஃபஸ்ட்டு சாப்டர், 10th சாப்டர், 9th சாப்டர் பார்த்துக்க ஒரு 3-4 எழுதுகிற மாதிரி, 3 எழுதுகிற மாதிரி வந்துடும். பாஸ் பண்ணிடலாம். புக் பேக்கில் தான் எல்லா 1 மார்க் வரும், 20 1 மார்க். ஸோ அது படிச்சினாலே பாஸ் ஆகிடலாம். ஸோ 7 5 மார்க்குமே எழுத முடியும். பாஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்லிவிட்டேன், ஒரு 3 5 மார்க் எழுதுகிற மாதிரியும் சொல்லிவிட்டேன். இப்போ 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். இப்போ அவர் 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதுகிற மாதிரியும் சொல்கிறேன், 7 2 மார்க் 3 மார்க் எழுதுகிற மாதிரி. சாப்டர் 1ல் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறது கேட்பான், 1.2 கேட்பான். அதே மாதிரி ஹாவ்கின்ஸ் சீமன்ஸ் இந்த செம்ம வீக் ஸ்டூடெண்ட்டை பார்த்துருங்க, கண்டிப்பாக வந்துடும். அண்ட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு கண்டிப்பாக வந்துடும். இது 2 சம் மட்டும் பார்த்துட்டு போங்க, வீக்காக இருக்கும். மீதியில் எல்லாரும் பாருங்கள். அல்ஜீப்ராவில் வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிறது பார்த்துறியா, தயவு செய்து எனக்காக பாரியா. இந்த 2.4ல் இருக்கிற அந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறது மட்டும் பாரு. சரியா? ரேங்க் கண்டுபிடிக்கிறது 2.4 2.3 2.3 அந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறது சாட்டுன்னு சொல்லி ஒரு சம் இருக்கும். அந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறது மட்டும் பாரு, மீதியெல்லாம் எல்லோரும் பாருங்கள். சாப்டர் 3ல் அனலிட்டிக்கலில் கண்டிப்பாக இந்த 5 சம் பார்த்தே ஆகணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், போட்டு பாருங்கள். இதில் வந்து சென்டர் ரேடியஸ் கேட்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரிக்னாமெண்ட்ரியில் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. 4.4ல் 4 5 கணக்கு கொடுத்துருக்கேன். சாப்டர் 5ல் டிஃப்ரென்ஷியலில் கொடுத்துருக்கிற சம்ஸு நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் சம்மெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுபோல் சாப்டர் 8ல் ஸ்டாட்டில் எல்லாருமே நல்லா படிக்காதவங்க கண்டிப்பாக பார்க்கணும். 8.1 கண்டிப்பாக வீக் ஸ்டூடெண்ட் 8.1 இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பாருங்கள். கோரிலேஷன்ஸ்லேயும் எல்லோரும் பாருங்கள். சாப்டர் 10லேயும் எல்லோரும் பாருங்கள். நெட்வொர்க் மாடல்லாம் சும்மாவே எழுதலாம், 2 மார்க் 3 மார்க்கு. அப்போ 2 மார்க் 3 மார்க்கில் படிக்க முடியாதவங்க நான் கொடுத்த PDFயில் சாப்டர் 1
சாப்டர் 8 சாப்டர் 9 10 மஸ்ட்டு பாருங்கள். ஃபெயில் ஆயிடுவேன் பயப்படுறவங்க மஸ்ட்டு பார்த்துட்டு இதில் ரேங்க் கண்டுபிடிக்கிறது பார்த்துருங்க. அவ்வளோதான் போதும். இதை பார்த்தினாலே ஒரு 3 2 மார்க் 3 3 மார்க் அட்லீஸ்ட் எழுதிடலாம். இது ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு 6 2 மார்க் 6 3 மார்க் எழுத முடியும். கம்பல்சரி எப்படி வேணாலும் வரலாம். ஏன் 7 கூட எழுதலாம், கம்பல்சரி எப்படி வேணாலும் வரலாம். ஸோ ஒரு 5 2 மார்க் 5 3 மார்க் கேரண்டியாக சொல்கிறேன். அதனால தான் அங்கே அப்படி எழுதியிருந்தேன். ஸோ இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கட்டாயமாக இப்போ சொல்கிறேன் பாஸ் பண்ணுறதுக்கு 5 மார்க்குக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் 9th சாப்டர் 10th சாப்டருக்கு 5 மார்க்ஸ் நான் சொன்ன 5 மார்க்ஸ் பார்த்தினாலே போதும். மறக்காமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஓகே. இல்லைனா இந்த ஆயில் சீரம் பார்த்தா ஓகே பாஸ் பண்ணிடலாம். அண்ட் புக் பேக் 1 மார்க் படிச்சிடலாம். 2 மார்க் 3 மார்க் வேணும் ஒரு 3 நாள் எழுதுனா ஹாவ்கின் சிம்ஸு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனு ஃபைண்டு ரேங்க் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 8 சாப்டர் 9 10 அந்த சம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இதை பார்த்தாலே 1 மார்க்கும் சேர்த்து 55லேருந்து 60 மார்க் கிட்ட எடுக்கலாம் 100க்கு. அண்ட் ஃபுல்லாக நான் கொடுத்த இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா 80க்கு மேலே எடுக்கலாம் 90க்கு. ஸோ தயவு செய்து இது ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.